கேளுங்க. கேஸுக்கு 100 ரூபாய், எல்லா வீட்லயும் கேஸ் இருக்குல்ல, கேஸுக்கு 100 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்களே, கொடுத்தாங்களான்னு கேளுங்க. அந்த கல்லூரி மாணவர் ஒருவர் அந்த ஏழை வீட்டுக்கு வருவார். கல்வி உதவி தொகையை நாங்க நீக்கோன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களான்னு கேளுங்க. ஆக இது எப்படி அடிப்படையில் உள்ள எதையுமே செய்யாமல் கரண்ட் இல்லன்னு பேசிக் கொண்டிருக்கிறோம். கரண்ட் ரீடிங் குடும்பத்துல ஒரு மோதல் ஏற்பட்டிருப்பா. இனிமேதான் அவங்க வந்து எவ்வளவு பணம் லாபம் அது இதெல்லாம் இனிமேதான் வெளியே வரும். அவங்க குடும்பத்துல அவங்க லாபத்தை எடுத்திருக்காங்க. அதை பத்தி நான் சொல்ல விரும்பல. அவங்க குடும்பத்துக்குள்ள முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க, மாப்பிள்ள அவருதான் அவர் போட்ட இந்த சட்டை என்னுடைய மோடி விமர்சிச்சிருக்கு. அதாவது நிதி வந்து மத்திய அரசு கொடுக்க மாட்டேங்குது, மாநில அரசு தான் அவங்களுக்கும் சேர்த்து கொடுத்துட்டு போன்றது ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. நீங்க அதாவது மாப்பிள்ள அவருதான் சட்ட அவருதானா? அதாவது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கூட சட்ட வேட்டியோட தான் தமிழகத்துக்கு வருகிறார். தமிழக முதலமைச்சர் கூட தமிழ் பண்பாடோட அந்த உடையை இப்ப பின்பற்றுறது இல்லை. அதனால சட்ட வேட்டியை அறிந்து கொண்டு எங்களது தலைவர் ஏ நட்டாட்சி வரும்போது வராரு. அதனால நீங்க உங்களோட உதாரணத்தை கொஞ்சம் மாத்தி அமைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் என்னால கொடுக்க முடியும். மத்திய அரசு எவ்வளவு 10 லட்சம் கோடி தமிழக மக்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. உடனே சொல்லுவாங்க அது மக்கள் வரி பணம் தானே. இப்ப நீங்க கொடுக்குற உரிமை தொகையிலிருந்து உங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்குறீங்க. இல்ல இன்னும் சொல்ல போனா டிஃபென்ஸ் காரிடார் பல இதுவரைக்கும் வந்தே பாரத் ட்ரெயின் எல்லா மாநிலத்தோட அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா நிதியையும் அது இன்னைக்கு ஒரு தகவல் வந்திருக்குது. ரேஷன் கடையில 3.5 கோடி ரேஷன் கார்டு உள்ளவங்களுக்கு 3.5 கோடி மக்களுக்கு 1.5 கோடி ரேஷன் கார்டு 3 மாதத்திற்கான 35 கிலோ அரிசியை ஒன்னா கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. ஏன்னா இது இடையில வீணாக கூடாது அப்படின்னு. இதுல மகாராஷ்டிரா ஒரிசா எல்லாம் அதை உடனே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு என்ன தெரியுமா சொல்றாங்க, எங்களால அதை கொடுக்க முடியாது, ஏன்னா எங்க ரேஷன் கார்டு அடையில ஒரு ஆள் தான் இருக்காங்க, இடம் இல்ல. அது மக்களுக்கான மத்திய அரசு கொடுக்கின்ற அரிசியை கூட சரியாக விநியோகிக்கக்கூடிய அளவில் கூட உங்களுக்கு கட்டமைப்பு இல்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எய்ம்ஸ பத்தி சொல்றாங்க. எய்ம்ஸ் எனக்கு நல்லா தெரியுங்க. எய்ம்ஸ்ல ஒரு டிபார்ட்மெண்ட் அவங்க கட்டமைப்பதற்கு உலக தரம் வாய்ந்த கட்டமைப்பு வேணும். இன்னைக்கு ஒரு வேளாண் கல்லூரியை ஒழுங்கா அவங்களால நடத்த முடியல. நான் ட்விட்டர்ல போட்டா வேளாண் கல்லூரியும் மருத்துவக் கல்லூரியும் ஒண்ணுன்னா உங்களை விட எனக்கு மருத்துவத்தை பத்தி அதிகம் தெரியுங்க. உங்களை விட மருத்துவக் கல்லூரி பத்தி எனக்கு அதிகம் தெரியும். நீங்க படிக்காத நீங்களே மருத்துவக் கல்லூரியை பத்தி பேசுறீங்கன்னா படிச்ச மருத்துவக் கல்லூரியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆக எய்ம்ஸ பத்தி நாங்க உடனே ஒரு கல்லை தூக்கிட்டு நீங்க வேளாண் கல்லூரியோட செங்கல் இதை காமிக்க நாங்க அவட கீழ்த்தரமானவங்க அல்ல. ஆனா நான் கேட்கிறேன், ஒரு கல்லை தூக்குறீங்கல்ல, எய்ம்ஸ் வருதுன்னு தெரிஞ்சப்பதான் கல்லை தூக்க முடிஞ்சது. 20 வருஷம் மத்திய ஆட்சியில இருக்கீங்க, ஒரு எய்ம்ஸ கொண்டு வந்தீங்களாங்க நீங்க? அதே மாதிரி கீழடி ஆதிச்சநல்லூர் போன்ற இடங்கள்ல தமிழ் பழமையானது என்று ஏற்கனவே பதிவு செய்து விட்டாங்க. ஆக எங்களுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு பாரபட்சம் இருந்தா ஏன் அதையெல்லாம் பதிவு செய்யறாங்க? இன்னைக்கு கூட நான் அடிச்சு சொல்றேன், கீழடி உலக தரம் வாய்ந்த ஒரு பொருளாக மக்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது என்றால் அதுக்கு பாரத பிரதமர் தான் காரணம். நீங்க தமிழக தொல்லியலில் நீங்கள் அக்கறை காண்பிக்கவில்லை. நான் சவாலே விடுறேங்க ஸ்டாலினுக்கு, நீங்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த யூபிஏ அரசாங்கத்தில் தமிழகத்தை சார்ந்த எவ்வளவு தொல்லியல் அகழ்வாராய்வுகள் நடந்தது, தமிழகத்தின் தொன்மையை எந்த அளவிற்கு நீங்கள் எடுத்து கூறினீர்கள்? 25 எய்ம்ஸ் இந்தியா முழுசும் வந்துட்டு தமிழகத்தையும் அடிக்கல் நாட்டப்பட்டு விட்டது. அதுல இன்னைக்கு அந்த விவசாய கல்லூரியில சில ஏக்கர்களுக்கு எங்களுக்கு நில கையகப்படுத்துறதுதான் பிரச்சனை சொல்றீங்க. ஆக இத்தனை ஏக்கர்ல ஒரு எய்ம்ஸ் வருதுன்னா அதுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. ஆனா வந்த பின்பு இந்த இங்கிலாந்து அமெரிக்கா கூட நம்ம போக வேண்டியது இல்லை. எய்ம்ஸ்னா அவ்வளவு மருத்துவத்துறையும் அதுல இருக்கும். ஆனாலும் 4 ஆண்டு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் நிறைவு செய்து விட்டாங்க. எய்ம்ஸ் கொண்டு வந்தீங்களா ஒரு கேள்வி கேட்கறீங்க. கொண்டு வந்த எய்ம்ஸ் தாமதப்படுத்த கேள்வி கேட்கறீங்கல்ல, எய்ம்ஸ் கொண்டு வந்தீங்களா? தமிழகத்துல எய்ம்ஸ் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற அடிப்படை ஆதாரத்தோடு நிறுவியது யார்? ஆரம்பித்தது யார்? கீழடியில் இந்த அகழ்வாராய்ச்சியை ஆரம்பித்தது நாங்க. தாமதப்படுத்துன்னு சொல்றீங்களே, நீங்க செய்யவே இல்லையே. ஆக எதற்கும் முயற்சி செய்ய மாட்டாங்க. எப்படி நீட்டுக்கு பொய் சொன்னார்களோ அதே போல பொய் சொல்லிக் கொடுத்த எந்த சவாலையும் சந்திக்க தயார். கீழடியில் 2014 முன்னாலேயே
அகழ்வாராய்ச்சியில் தொன்மை பொருட்கள் இருக்கிறது என்று கண்டுபிடித்து விட்டு நீங்க எவ்வளவு நிதி ஒதுக்குனீங்க? எவ்வளவு அகழ்வாராய்ச்சி ஒரு அதிகாரிக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு அதிகாரி தான் தமிழ்நாடு இந்தியாவிலே இருக்கிறார் அகழ்வாராய்ச்சிக்கு. ஆனா எல்லாவற்றையும் இன்னைக்கு கீழடிக்கு அவங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. என்னால எதிர்த்து சொல்ல முடியும். தமிழகத்தின் தொன்மையை உலகிற்கு அறிவித்தது பாஜக அரசு தான், நீங்க இல்ல. ஆதாரப்பூர்வமா யூபி அரசாங்கத்துல எத்தனை கொண்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க. நீங்க எத்தனை எய்ம்ஸுக்கு இங்க அடிக்கல் நாட்டீங்க தமிழ்நாட்டுல சொல்லுங்க. நீங்க தமிழ்நாட்டுல எய்ம்ஸ் வர்றதுக்கு காரணம் பாஜக, தமிழ்நாட்டுல கீழடி வந்ததற்கு காரணம் பாஜக, தமிழ்நாட்டுல டிஃபென்ஸ் காரிடார் வந்ததுக்கு பாஜக, தமிழ்நாட்டுல 11 மருத்துவக் கல்லூரி புதிதாக வந்ததற்கு காரணம் பாஜக, தமிழ்நாட்டுல நெல்லை மதுரை போன்ற இடங்களில் உயர் மருத்துவமனைகள் கல்லூரிகள் அரசாங்கத்தினால் நிறுவப்பட்டதற்கு காரணம் பாஜக. இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டில சென்னை மிக அதிகமாக வளர்ந்து வருவதற்கு காரணம் பாஜக. இருந்த சென்னையை கீழ்த்தரமா ஆக்கி வச்சிருக்கீங்க மழை வந்தா. ஆனா பாஜகவினால் தமிழ்நாடு முன்னேறி வருகிறது என்று எந்த சபையிலும் சொல்ல தயார். நீங்க பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், நாங்கள் உண்மை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதுதான் நான் சொல்றேன். அந்த அருங்காட்சியகத்துடைய ஆய்வறிக்கை இன்னும் அங்கீகரிக்காத அவங்க சில கேள்வி அவங்க நான் கேட்க ஆரம்பிச்சீங்களா? தாமதத்தை பத்தி பேசுறீங்கல்ல, ஆரம்பிச்சீங்களா? ஒன்று. இரண்டாவது, அவர்கள் சில கேள்விகளை கேட்கிறார்கள். அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொன்னா ரேஞ்ச் கொடுப்பாங்க, 300வது ஆண்டில் இருந்து 800வது ஆண்டு வரை. இதெல்லாம் ரேஞ்ச் கொடுக்காம சில பதிவுகள் இருக்கிறது, அதை சரி செஞ்சு எங்களுக்கு அனுப்புங்கன்னு கேட்கிறாங்க. ஆதிச்சநல்லூர் போன்ற இடத்துல அகழ்வாராய்ச்சியில அதிக தொன்மை வாய்ந்தது தமிழகத்தில் உள்ள பொருட்கள் என்று ஏன் அறிவிக்க மத்திய அரசு தானே அறிவிச்சது. அப்போ மத்திய அரசுக்கு என்ன பாரபட்சம் இருக்க போகுது? அதனால நீங்க இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், எனக்கு அந்த கொஸ்டின்ல அந்த பதில எனக்கு திருப்தி இல்ல, மாணவர்கிட்ட இந்த 2 பதில் கேட்கிறேன். அப்ப மாணவனை ஃபெயில் ஆக்குறதுக்கு நான் கேட்கல, மாணவனின் உண்மைத்தன்மை தெரிந்து கொண்டு வருங்காலத்துல அந்த மாணவனோட பாசை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. இன்னைக்கு அந்த தொன்மைத்தன்மை இல்லாம, தொன்மைத்தன்மை இருக்கிறதுல எந்த மாட்டுக்கு இன்னும் சொல்ல போனா ஸ்டாலினோட தமிழ் உணர்வு எங்களுக்கு இருக்கு. என்னமோ தக் லைஃப்னு ஒரு படத்துல இங்கிலீஷ் பேரை வச்சுக்கிட்டு தமிழ் உணர்வுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. வெக்கமா இல்லையா நான் கேட்கிறேன். தமிழ் உணர்வுன்னா தமிழ் படத்துக்கு தமிழ் பேர் வைக்க வேண்டியதுதானே. ஸ்டாலின் சொல்றாரு எல்லா குழந்தைகளுக்கும் தமிழ் பெயர் வைங்க, எல்லா படத்துக்கும் இங்கிலீஷ் பேர் வச்சுருக்கீங்க. அதுல தமிழ் உணர்வாளர் அவரு நடிச்சவரு, தமிழ் உணர்வாளர் தமிழ்ல பேர் வைங்களா? அதுக்கு தமிழ் பேர் என்னன்னு தெரியல. இப்படி ஒரு பேர் தமிழ்நாட்டுல அதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆக எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு அந்த தமிழ் உணர்வாளர் தமிழ், உங்க நிறுவனங்கள் எல்லா பேரும் தமிழ் வச்சு தமிழ் உணர்வாளர் தமிழ், யாரும் ஏமாத்துறீங்க? அதனால தமிழ்நாட்டுல நாங்க சவாலா எடுத்துக்கிறோங்க. தமிழ்நாடு வளர்ச்சிக்கு பாஜக தான் நிச்சயமாக உதவி செய்ய முடியும். டபுள் என்ஜின் கவர்மெண்ட் இல்ல, ட்ரிபிள் என்ஜின் கவர்மெண்ட் 2026ல வரப்போகுது. அதுக்கப்புறம் மக்கள் பார்க்கத்தான் போகிறாங்க. எல்லாத்துக்கும் தடை போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு யோகா உலகத்தில் எல்லோரும், இன்னைக்கு அமெரிக்கால யோகா நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குதுங்க, இஸ்லாமிய கண்டன அரபு நாடுகள்ல நடந்துட்டு இருக்குதுங்க. ஆனா அரசாங்க விழால யோகா நடத்தாத ஒரே மாநிலம் இந்த மாநிலம் தான். மக்கள் மீது அக்கறையே கிடையாது, மக்கள் உடல் நலத்தின் மீது அக்கறையே கிடையாது. ஆக இப்படிப்பட்ட அரசு போக வேண்டும் என்பதான் எங்களது ஆசை. அதனால 11 ஆண்டு கால ஆண்டை இந்த வாட்டி கொண்டாடுவோம். 2026ல வெற்றியை கொண்டாடுவோம். அதற்கு தமிழ் கடவுள் முருகன் எங்களுக்கு துணை நிற்பார். பாஜக கூட்டணியில் அதிமுக கூட்டணி ஆட்சி அமைப்பு தேசிய ஜனநாயக கூட்டணி இல்ல, யார் தலைமையில தேசிய அது எத்தனை வாட்டி பதில் சொல்லியாச்சு. நீங்க திருப்பி கேள்வி கேட்க அர்த்தமே இல்ல. அமித்ஷா வருவாரு, அவங்க கேளுங்க. இல்ல, அவர் வருவதாக சொல்லப்படுது. ஆர்டிக்கு நிதி ஒதுக்க, அதே போல 100 நாள் வேலையும் மத்திய அரசு தான் நிதி ஒதுக்காம இருக்கிற ஒரு குற்றச்சாட்டை செல்லூர் பிறந்தை வைக்கிறார். இங்க ஜெயிச்ச எம்பி வைக்கிறார். அதை பத்தி உங்க கருத்து? ஜெயிச்ச எம்பில எப்படி ஜெயிச்சாங்க எனக்கு தெரியும். அதாவது இங்க இப்ப சில கணக்குகளை கேட்கிறார்கள். மத்திய 100 நாள் வேலை வாய்ப்புல சில முறைகேடுகள் நடந்ததற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி சில சந்தேகங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. முதல்ல நிதியை ஒதுக்கிட்டாங்க, 2வது ஒரு பகுதிக்கு இந்த கேள்வி கேட்கிறாங்க, பதில் சொன்னா கொடுக்க போறாங்க. ஆக நான் எதுவுமே என்கிட்ட கேள்வி கேட்க மாட்டேன். ஆனா நான் மக்களுக்கு சரியா போய் சேர்ந்தேன். நான் ஒண்ணு கேட்கிறேன், பத்திரிகை சகோதரர் நீங்க போங்க, 100 நாள் வேலை வாய்ப்பு செய்துகிட்ட பெண்கள்கிட்ட கேளுங்க உங்களுக்கு எவ்வளவு காசு கிடைக்குது, ஆண்கள்கிட்ட கேளுங்க எவ்வளவு காசு கிடைக்குது, அரசாங்கம் எவ்வளவு கொடுத்தது, கமிஷன் வாங்கி உங்களுக்கு எவ்வளவு கேட்டுட்டு அதை பத்தி சொல்லுங்க. கொடுக்கப்பட்ட நிதி அவங்களுக்கு நேரம் சரியா போய் சேரணுன்றதுதான் மோடியோட ஆசை. ஆனா கொடுக்கப்பட்ட நிதி கமிஷன் வாங்கி கொண்டு பாதியா கொடுக்க கூடாதுன்றதுதான் மோடியோட ஆசை.
ஏன் பாதியா கொடுத்து ஏன் மீதி கொடுக்கலன்னு கணக்கு போட்டு மீதியை நான் கொடுக்குறேன்றது மோடியோட ஆசை. இதான் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. கட் பண்றதுக்கு மோடிக்கு ஆசையே கிடையாது. நீங்க தான் அந்த பிரச்சனை ஆக்கி போட்டு பாமகவில் நடைபெற்று வரும் தந்தை மகன் மோதல் எப்படி பாக்குறீங்க? இன்னும் அதுக்கு தீர்வு கிடைக்கல. தலைமகன் மோதல் இல்லை, பாச போராட்டம். தெரியுமா? பாஜக கூட்டணி பிடிக்குமா? ஐயா தம்பிங்களா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இவ்வளவு நல்ல விஷயம் பேசுற அப்புறம் கூட்டணி கூட்டணி கேட்டு அதையே மட்டும் போடுங்க. இதெல்லாம் போடுங்க. நீங்க என்டிஏ கூட்டணியில யார் யார் வருவாங்களோ உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, இவங்க எல்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு. அப்படிப்பட்ட ஆச்சரியங்கள்லாம் காத்திருக்கிறது. காத்திருங்க, அவ்வளவுதான். பாரதிய ஜனதா கட்சி 100க்கு 300 முறை வந்து முருகரை பத்தி சொல்றீங்க. இந்துடைய கடவுளை நாங்க முதல் கடவுள்னு சொல்றீங்க. அதே முஸ்லீமுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அவங்கள வந்து ஊக்குவிக்கிறதோ இல்லைன்னா அது மாதிரி ஏதாவது ஒரு மாநாடு நடத்தப்படுமா? இல்ல அவங்களுக்கும் சேர்ந்த கட்சி தான் பாரதிய ஜனதா. சேர்ந்த கட்சி தான். நான் கேட்கிறேன், சென்னையில 3 தொகுதி தான். மத்திய சென்னை, தென் சென்னை, வட சென்னை. தென் சென்னையோட வேட்பாளர் நானு. வட சென்னையோட வேட்பாளர் யாரு சொல்லுங்க பாப்போம். யாரு? அது எந்த மதத்தை சார்ந்த? கிறிஸ்தவ. கிறிஸ்தவ. நீங்க பதில் சொல்லுங்க, அவ்வளவுதான். சட்ட ரீதியாக நடக்கிறதெல்லாம் சட்ட ரீதியாக நடந்தது என்பது நிச்சயமாக ஊழல் நடந்திருக்கிறது. அது நிச்சயமாக வெளிப்படும். அதற்கான காரண காரியங்களை நாம் ஒரு கார்ல வந்து சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கு போயிட்டு இருக்கு. இத பத்தி எந்த ஒரு கட்சியும் பெருசாலும் பேசவில்லை. இல்ல ஒரு அதிமுக பேசுறது கூட்டணி எது பெற்றமே தெரியல. அதாவது காவல்துறை அதிகாரிகளே கைது செய்யப்படுவதோ, காவல்துறை அதிகாரிகளை பற்றி நீதிமன்றங்களில் விவாதம் வருவதும் மிகவும் கவலையேற்கக்கூடிய ஒன்று. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு காவல்துறை சரியாக செயல்படுகிறதா என்றால் 2 ஆண்டுகளாயும் ஜெயக்குமார் என்ற சகோதரர் காங்கிரஸை சார்ந்தவர் கண்டுபிடிக்கப்படலை. ஏன் நேருவோட சகோதரர் அவர் போலயே இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. இன்னைக்கு அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில தான் கண்டுபிடிச்சாங்களா? ஒண்ணும் கண்டுபிடிக்கல. வேங்கைவையும் ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா? கண்டுபிடிக்கல. ஆக கண்ணாமூச்சி விளையாடி கொண்டிருக்கிறார்களே தவிர கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க. ஆக காவல்துறையில் இருக்கின்ற இந்த முறைகேடுகளை முதலமைச்சர் தான், அந்த துறையை வைத்த முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும். சட்டமன்ற தேர்தலில் பாஜக எத்தனை தொகுதியில் தொகுதி வரையறை வருவது, தொகுதி முடிவு வந்து சொல்றாங்க. உங்க கூட்டணியில பாமக திமுக வருவதற்கான வாய்ப்பு தேர்தல் வரும்போது பாமகவுடைய தலைவராக இருக்கிறேன்னு அன்புமணி சொல்லியிருக்காங்க. திமுக ஒழிக்கிறதா எங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க அப்பா அதுக்கு எதிர்மாறா சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாருங்க? அவங்ககிட்ட கேட்டா பரவாயில்ல. நீங்க எப்படி சொன்னீங்க, நீங்க எப்படி சொன்னீங்கன்னா அவங்ககிட்ட கேட்டா பரவாயில்ல. ஒரு மூத்த தலைவர் அவங்களோட கருத்து. மூத்த தலைவர் அவங்ககிட்ட அவங்க சொன்னது அவங்ககிட்ட கேளுங்க. மூத்த தலைவரை நிறைய கருத்து சொல்லிட்டேன், அந்த கருத்தை எடுத்துக்கோ. தம்பிங்களா, ரொம்ப நன்றி. ஒரு நாள் கழிச்சு திருவள்ளூர் செய்திகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். எப்போதும்